நண்பர்களே, என்ன ஆச்சுன்னாக்கா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீடியோ ஸ்டார்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன பண்ணிட்டோம்னா மைக் ஆன் பண்ணல, ரிசீவரை போட்டுட்டு மைக் ஆன் பண்ணல. தம்பி நிறைய காமெடி பண்ணாங்க. கட்சியில் பெரிய சொல்லி சுத்துறேன் அதிகாரி என்ன கேள்வி கேட்கணும்னு தெரிவித்த மறுபடியும் முதல்ல இருந்தே வந்துருவோம். அண்ட் நம்மளோட செலிபிரிட்டி இவர் தான். அந்த செலிபிரிட்டி சொல்லுங்க. செலிபிரிட்டி இங்க பாரு தூரத்துல இருடா. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிருக்க? சரி, ஓகே. இப்ப அடுத்து இன்னொரு செலிபிரிட்டியோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்கள ரீஇன்ட்ரோடியூஸ். உங்க பேரு நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. ஷரண்யா தேவி என் பேரு. யூ கேன் கால் மீ தேவி. அந்த வயதுக்கு சாத்திராளுக்கு கொஞ்சம் தான் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல பூந்துருப்பேன் நான். இருங்க, இப்பயே பூந்துருவேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நான் சொல்லல அவனுக்கு கேமரா பண்ண அதாவது. ஸோ அதான் நம்ம பற்றி இப்போதைக்கு என்ன பண்ண போறோம்னாக்கா ஸ்கேல் சென்டர் போகிறோம். ஸோ கேல் சென்டர் போவோம். கேல் சென்டர் போயிட்டு கேல் சென்டர் போறோம் ஒரு தடம், கேல் சென்டர் போறோம் 2 தடம், கேல் சென்டர் போறோம் 3 தடம். சொல்லியாச்சு. நான் எப்ப தூங்க போறேன்? பழைய சொத்தை திங்காதுன்னு உன்னை எத்தனை தடவை சொல்றது? சரி, அதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் எதுக்கு வந்திருக்கோம்? நான் எதுக்கு வந்திருக்கேன் கேளுது. இப்போ கான்சர்ட்டுக்கு. அது ஏன்டா இவ்வளோ நேரம் வச்சு சொல்றேன்? பட்டுன்னு சொல்லிருக்கலாம் பாப்பா. அந்த கான்சர்ட்டுக்காக தான் வந்தோம். நாங்க 3B ஜோன் எடுத்திருக்கோம். ஸோ யாராச்சும் வந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு பைத்தியக்கார மாதிரி வந்து நிற்காதீங்க. ஏன்னா இப்போ கிளம்பிருப்பாரு வீட்டுக்கு. ஓகே, இந்த விரலாட்டி காமிக்கிறதுலாம் வந்துட்டு விரல விட்டு பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு கேல் சென்டர் போயிட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து மறுபடியும் ஹாஸ்டல் போவோம். மிச்ச மீதி பிளானை நம்ம ஹாஸ்டலில் நம்ம பேசுவோம். போய் சாப்பிடுவோம். செம்ம பசியாக இருக்க முடியல என்னால். செலிபிரிட்டி வர்றதுக்கே லேட் ஆயிடுச்சு. ஒண்ணுலதான் தெரியுமா? முதல்ல மூக்கு பீஸ் பண்ணி இங்க பாருங்க, வன்முறை கலர். நான் வீடியோ எடுக்க வந்தேன். நான் என்னடா பண்ணது? மூக்கு பீலாம் பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லைங்க, நீங்க பாருங்க, கொஞ்சம் கிட்ட வந்துட்டு அடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்றீங்க. மூக்கு பீ மோசம் சொல்லுங்க. நான் மூக்கு பீ சுத்தம் பண்றதா இருக்கேன். வீடியோ எடுக்கிறேன். காட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்ல வேண்டியது மறந்துட்டேன். ரெட் கலர்ல கட்டத்துல அந்த இடத்துல நம்ம இருக்கோம். இப்போ நாங்கள் போக வேண்டியது இன்னும் 2 ஸ்டாப் இருக்கு. 2 ஸ்டாப் ஒளிஞ்சு பார்த்தா அம்மா அப்பா உங்க பிள்ளை பார்த்தீங்களா எப்படி பேசுறான்னு? நான் அப்படியே போடுவேன். அப்பாவுக்கு அம்மாவுக்கும் சுயரூபம் தெரியட்டும். இப்ப நீ எதை அப்பாவுக்கு அம்மா சொல்லி இதெல்லாம் சொல்லி கொடுத்ததே நேவன் தான். இல்லம்மா, போய் சொல்றேன். அது மட்டும் இல்ல, நானாச்சும் அப்படிதான் இது சென்சர் பண்ணி பேசுறேன். அப்பெல்லாம் ஸ்ட்ரெயிட்டா பேசுறவரு. எங்க அம்மா அதுக்கு மேல என் ஃபேமிலி என்ன ஜிஎம் ஃபேமிலி நினைச்சீங்க? வெற்றிமாறன் ஃபேமிலி பாத்துக்கோங்க. என்ன இருந்தாலும் பெரிய சீன் பேசுறது ஓகே தான், ஏத்துக்கலாம். நீங்க சின்ன சீன். அயன்மேன் எப்படி பேசுறது தெரியுமா? அயன்மேன் யார் தெரியுமாமா? யாரு? எங்க அப்பா. சாரி பாடி, நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்க மன்னிச்சிருங்க. அது ஆக்சுவலி நாங்க வச்ச பேருல இவரோட தம்பி வச்ச பேரு டேரி. அவங்க என்னதுன்னா, நீங்க நான் வந்துட்டு பாத்துட்டு இருக்கும் போது சரிடா பாத்துடாதுன்னு சொல்லிட்டு நான் டேரக்ட் ட்ராப் அப் பண்ண போனேன். அங்க பாரு அயன்மேன் செல்ல செஞ்சுட்டு இருக்காருன்னு. எங்க பாரு அயன் சொல்லி செஞ்சுட்டு இருக்கேன். நானு எங்கட அயன்மேன் நாங்க பாரு எங்க அப்பா தான் அப்பில இருந்து இருந்தது. சரி, அங்கிள் பேர் சொல்லி கூப்பிட்டாதான் தப்பு, அயன்மேன் ஒரு பேர் வச்சிருக்கோம். இதே நாங்க மற்ற விஷயத்துல எதுவுமே வடிக்கல. ஜஸ்ட் ஒரு நார்மல் ஒரே விஷயம் தான். பசங்க வந்துட்டு நார்மலா அப்பாவுகளை வந்துட்டு இப்ப நான்லாம் அவனை வந்துட்டு சம்டைம்ஸ் பெரிய சிங்கம் தான் கூப்பிடுவேன். சின்ன சிங்கம் தான் கூப்பிடுவேன். ஏன்னா பெரிய சிங்கம் வந்துட்டு அங்க பிள்ளை பண்ணாலும் ஜோர்ல இருக்காரு அவங்க அப்பா அப்படின்னு. அவன் எங்க அப்பா அயன்மேன்வான். பசங்க நார்மலா அப்பா வந்துட்டு இந்த மாதிரி கலாய்க்கிறதெல்லாம் உண்டு. ஆனா நாங்க எங்களுக்காக ஒரு இது இருக்கு, ஒரு கண்ணியம் இருக்கு. அம்மா கிடைக்க மாட்டோம். அம்மா வந்து அப்பா பேச மாட்டோம். அம்மானா ரெஸ்பெக்ட் எங்களுக்கு. 2 hours later. ஸோ ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? இட்ஸ் மீ நேவன். சாப்பிட போனோம். உங்க சேனல் பேர் என்ன? இட்ஸ் மீ நேவன்.
இட்ஸ் மீ நேவனுக்கு நாங்க கூப்பிடுறோம். செலிபிரிட்டி வந்து என்ன சொன்னாரு, முடி வெட்ட போறேன். மயிர் வெட்ட போறேன். நான் ஃபுல் டயர்ல பேசிக்கிட்டு இருக்கேன். கண்ணு பாத்தீங்கன்னாலே தெரியும், கருப்பு கண்ணு. என்ன பண்ண போறோம்னாக்கா, அவர் ஏதோ மாசம் வெட்டதான் யோசிச்சுட்டு இருக்காரு. நம்ம பூச்சி கலாய போறோம், அவ்வளவுதான். ஸோ நான் வந்து அவரை டூர் கூட்டு போறேன். அவரை டூர் பண்றதுக்கு இப்ப வாங்க போவோம். எப்படி பின்னாடி கேமரா பண்றது அடைச்சிட்டு கைஸ், நம்ம இப்ப டூருக்கு போக போறோம். ஐ மீன் டூர்னா அவர் முடியேற்றது பார்க்க போறோம். சோ தம்பி வந்துட்டு இன்னைக்கு வந்து மொட்டை அடிக்க மாட்டேன் ஃபுல்லா அப்படி ஒரே இதுல கோசம் போட்டு 2 சோப் செட்டை போட்டுருவீங்க. அவங்க 2 பேரும் சோப் செட்டை போட்டு இன்னைக்கு வந்துட்டு ஒரே மொட்டை அடிச்சிடலான்றீங்க. நடுவில் மட்டும் ஒரு மண்டியில வந்துட்டு அப்படியே இந்த வெள்ளை கலர் இந்த சேரு மசாஜ்லாம் இருக்கா போட்டு அடிக்கிற மாதிரி சேரு மசாஜ். இது முல்தானி மட்டி நேச்சுரல் தெரப்பி. கழுவிட்டு வந்தேன்னா சும்மா கமலஹாசன் மாதிரி இருக்கு. ஹாஸ்டலுக்கு தானே வருவீங்க, ஹாஸ்டலுக்கு சேராதான் அது சேரு குப்பை கவலைதான், அது ஹாஸ்டல் கிடையாது. நான் பாக்குறேன் எவ்வளவு பாஸ் இன்னைக்கு நம்ம சேலஞ்ச், எவ்வளவு பாஸ் வந்துட்டு கவுண்ட் எடுக்கிறோம். உங்களுக்கு தள்ளி வந்துருப்பா. சோ எவ்வளவு கவுண்ட் எடுக்கிறோம்னு பாக்குறோம். எனக்கு தெரியும் டூர் தான், ஹாஸ்டல் டூர் பண்ண போறோம்ல, அது தெரியும். ஐயாவோட வேண்டாம் ஞாபகம் வச்சுக்க. உங்க அப்பா அம்மா பாப்பா அம்மா வீடியோ பாக்குறோம். அம்மா பாக்குறாங்க, அப்பா பாக்குறாங்க. அதாவது அதாவது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா இந்த மக்களுக்கு சொல்லுங்க. சாப்பிட்டு படுத்து தூங்குங்க, வீடியோ எல்லாம் பாக்காது. கேளுக்கு வந்து 2 hour ஆச்சா? என்ன நினைக்கிறீங்க? 2 hour இல்ல, 5 hour ஆயிடுச்சு. இன்னும் தூங்கல, இருக்கு தூக்கமா இருக்கு, கடுப்பாயிடும். நானு கேளுக்கு வந்து என்ன நினைக்கிறீங்க? வந்து நல்ல இடம், எனக்கு பிடிச்சமான இடம். நம்ம ஃபியூச்சர்ல வந்துட்டு இங்க வந்துட்டு ஒரு ஒர்க்காக வரணும். வாய்ப்பே இல்ல. கேரளா நான் சொல்றேன் 19 வருஷமா இருக்கு நானு. ஏன்னா கேரளோட ஃபுல் ஃபார்ம் வந்துட்டு குப்பசாமி. கமெண்ட் பண்ணுங்க, கேரள இருக்கிற நீங்க என்ன யோசிக்கிறீங்க? கேரளா இப்ப அண்ணே நான் வீடியோ பார்க்க மாட்டாங்க. பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. பிரேக்ஸ்ல வந்து கிராஸ் பண்ணும்போது ஒரு ஆள் வந்து மயக்க சேர்ந்து ஒரு கேள்வி கேட்டாங்க, சிட்டில இருக்க வாழை பிடிக்குமா கிராமத்துல இருக்கிற வாழை பிடிக்குமான்னு. மோஸ்ட் ஆஃப் த ஆன்சர் யூ நோ வாட் விட் பி, நரகத்துல வாழை பிடிக்கும். இல்ல நீங்க ரொம்ப அவுட் ஆஃப் டாபிக் இருக்கீங்க. எல்லாமே கிராமத்துல வாழணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன் தெரியுமா? சிட்டில வாழவே முடியாது. இந்த ஓன சத்தம், இந்த சத்தம், இந்த சத்தம் நல்லா சாப்பிட முடியும், நல்லா ஊர் சுத்த முடியும். ஆனா அதே டைம் நிம்மதி இருக்காது. ரஷ்ஷிங்ல ஆளு கூடியா. ஓ ஐ டோன்ட் லைக். நான் இதை பத்தி சொல்லணும்னு பேரா ட்ரிப் போயிருந்தோம் நம்ம. அப்ப பேரா ட்ரிப் வந்துட்டு நானும் அந்த யோசனை போயிருந்தாலும் தெரியும் தானே. அப்ப அங்க வந்துட்டு எம்முன்னு ஒருத்தர் இருந்தாரு, அவரு அவனோட ஃப்ரெண்டு தான். இப்ப எனக்கும் அவர் இருக்காரு. அவரு ஹோம் டவுன் எப்படின்னாக்கா கம்பவுண்ட் தான். எப்படின்னா ஃபுல் வயல்லாம் இருக்கும். அது இப்ப அறுவடை எல்லாரும் பண்ணிருப்பாங்க. அவங்க ஃபுல்லா பண்றேன் வாடா அப்படின்னு கூப்பிட்டாங்க. நான் போக முடியல. இப்ப இந்த வந்துட்டு இப்போ சொல்லுவேன் கான்செர்ட்டுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து ரொம்ப ஜெலஸா இருக்கு. அவன் முள்ளட் ஆமா நீயே வெட்டிக்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு இந்த ஹாப்பியஸ்டான இந்த மூமெண்ட்ல வந்துட்டு இன்னொரு ஹாப்பியஸ்டான ஒரு விஷயத்த வந்துட்டு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்துட்டு நான் சொல்ல கிடையாது, இவங்களுக்கு எல்லாம் தெரியும். அது என்னன்னா, ஒரு 6 மாசத்துக்கு நான் யூடியூப் போயிட்டு வர மாட்டேன். அது சந்தோஷமான விஷயம் கிடையாது. என்ன காரணம்னா, அதான் ஒரு இடத்துல வந்துட்டு நான் எடிட் தான் போந்திருக்கேன். அண்ட் அப்கோர்ஸ் நான் அவங்களோட போட்டோஸ் நான் போடுறேன். யாருன்னு நரேஷ்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க, அப்புறம் இன்னொரு நான் பேர் வந்துட்டேன் சத்தியமே அவங்க. அப்புறம் ரான் கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு ரான் கிரியேட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. இவங்க போட்டுதான். இவங்களை எனக்கு சின்ன வயசுல இருந்து தெரியும். ரொம்ப ட்ரை பண்ணேன். கடைசியா இன்ஸ்டால நம்ம ஒரு வீடியோ அப்லோட் கொடுப்போம். அந்த வீடியோ பார்த்துட்டு தான் எனக்கு அந்த வேலை வந்துட்டு அமைஞ்சிச்சுன்னு தான் சொல்லுவேன். ஸோ அதுக்கான கிரெடிட்ஸ் வந்துட்டு சேஷாவர்த்தன் ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் கேமரா பண்ணாரு. ஸோ அவருக்கு நன்றி. அப்புறம் எடிட்டிங், ப்ரொடியூஸ் அதெல்லாம் அந்த வீடியோக்கெல்லாம் பண்ணது வேற யாரும் இல்லை, நான் தான். எனக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இதுக்கு அங்கிட்டு நம்மளோட சொன்னல கம்பேக் இருக்கும்னு அந்த கம்பேக் இதுதான். ஸோ எடிட்டர் ஒரு 6 மாசம் வீடியோ வராது. அதுக்கு அங்கிட்டு தரமான வீடியோஸ் எல்லாம் நிறைய வெயிட்டிங்ல இருக்கு. கண்டென்ட்ஸ் எல்லாம் யோசிச்சு வச்சிருக்கேன், பொறுத்து இருந்து பாருங்க. Stay tuned guys and welcome to It's me
ஒன். vlogs. இது வந்து கேர் vlogs. டைட்டில் என்னன்னு இப்போ தமிழா கான்செப்ட் தான். இப்போ தமிழா நம்ம தெறிக்க விடுறோம். அவ்வளவு கிட்ட போய் எனக்கு தெரிஞ்சு மூஞ்சில பட்டு மூஞ்சிலுக்கு எண்ணெயெல்லாம் அப்படி கேமரா இல்ல என் மூஞ்சில என்னெல்லாம் இல்ல. ஓகே என் மூஞ்சி கேஸ் நான் அழகா இருக்கேன். என்ன அழகுதான். நான் அப்போ ப்ரீவியஸ் வீடியோல நான் சொல்லியிருப்பேன், கருப்புங்கிறது அசிங்கம் கிடையாது, அழகு. வெள்ளைக்கு நகை போட்டா அழகு, கருப்புக்கு நகை போட்டா டபுள் மடங்கு அழகு. அது ஒரு நல்ல விஷயமா சொல்லியிருந்தேன். ஃபாலோ பண்ணுங்க. உங்களை எவனாச்சும் கருப்பு இருப்புன்னானாக்கா அவனை என்ன திரும்ப பண்ணுங்க, அப்படியே அவனை காட்டுங்களேன். அவனை மாரி கூப்பிட்டு வச்சு அழக முடியாது. நீங்க மொட்டை எடுத்துருங்க. கருப்பு வெள்ளைன்னு பார்க்காம மனசு வெள்ளையா மனசு கருப்பான்னு மட்டும் பார்க்கணும். டோன்ட் ஜட்ஜ் பை லுக் சொல்லுவாங்க. என்ன லுக் பை என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க. ஜட்ஜ் புக் பை இட்ஸ் கவர். எஸ். ஓகே गाइस, இதுக்கப்புறம் அடுத்த vlog கேட்டா ஹாஸ்டல் போயிடுவோம். ஹாஸ்டல் போனோன்னா என்னோட மைசன் நீங்க எல்லாம் பாத்துருப்பீங்க. எங்க அப்பா கூட யாரா அந்த புள்ள அந்த பையன் கேட்டாரு. எப்ப கூப்பிடுவாங்க அப்பா எங்க அப்பா என்ன தெரியுமா பண்ணாரு, அடிக்க வந்துட்டாரு அண்ணிய. யார பொண்டாட்டி யார அம்மா பிள்ளைய பத்தி வச்சிருக்க யாரு. நான் சொல்றேன் இல்லப்பா அப்படிதாப்பா கூப்பிடுவா அப்படின்னு போட்டோ எல்லாம் காட்டதுக்கு அப்புறம் நம்பினாரு. கொஞ்சம் விளாக் செஞ்சு காட்டினாதான் எங்க அப்பா முழுசா நம்புவாரு. 50% தான் நம்பியிருக்காரு. அவனை மட்டும் இந்த விளாக்ல வரலன்னா அவ்வளவுதான் எங்க அப்பா என்ன அடிச்சுடுவாரு தெரியுமா. அடிச்சு அவ்வளவு காலை உடச்சு வீட்லயே கடை அப்படின்னு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்தாச்சு. நீங்க ஒரு தரமான வெறித்தனமான ஒரு ஆளை நீங்க பார்க்க போறீங்க. அவர் வந்துட்டு பேரு தான் வந்துட்டு யோகன், மை சன். ஸோ இதுதான் ஹாஸ்டல். ஹாஸ்டல் வந்தாச்சு. தம்பியோட ஹாஸ்டல் தான். ஸோ ஹாஸ்டல்ல தங்கிட்டு என்னென்னலாம் ஆக போகுதுன்னு பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் போவோம், போயிட்டு ஐயாவோட மூஞ்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். லிஃப்ட் பயங்கரமா இருக்கு. இப்படி ஒரு லிஃப்ட் இங்க என்னோட சாவியா பயங்கரமான லிஃப்ட். இப்படி ஒரு லிஃப்ட நம்ம யாரையும் பார்த்துருக்கோம். வேற ஒரு செக்ஸி லேடி டட்டன் டட்டன் கிட்டவாடி டட்டன் டட்டன். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என் மைசல். அங்கிட்டு இருக்குது கிஷன். தம்பி ரொம்ப வருத்தப்பட்டீங்களா வீடியோ எடுக்கல? என்ன வீடியோ எடுக்கிறது தம்பி? மூஞ்ச காட்டுங்க, மூஞ்ச மட்டும் காட்டுங்கடா. ஏ உங்க வச்சு என்ன விட்டு போட முடிக்கு முன்னுக்கு. ஓகே மூஞ்சி மட்டும் பாருங்க. இல்லடா இதுக்கு அந்த இது நான் சிரித்தா இல்ல, மூஞ்சுக்கு முன்னாடி கூந்தல போட்டு இருந்த எப்ப முகம் தெரியும். கிஷன் மூஞ்சி மட்டும் காட்டுறா, மெத்தி வச்சு மறைச்சுக்கடா, மூஞ்சி மட்டும் காட்டுறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்தாச்சு. இப்போதைக்கு மைக்கு மாட்டல, இருங்க நான் ஒரு பொசிஷனுக்கு வந்துக்கிறேன். போன ஒரு பொசிஷனுக்கு கூட்டு வந்துக்கிறேன்ப்பா. ஓகே ஓகேங்க, கண்ணாடி இருக்கு, கண்ணாடி மூலியமாவே பேசிடுவோம். ஸோ வந்தாச்சு. ஹலோ, இதுதான் ஹாஸ்டல். ஸோ நம்ம இப்போதைக்கு பார்க்க போறது ஹாஸ்டல் டூர்.